என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஜூன் 24ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு யாவருக்கும் துன்பம் உண்டு. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 10 முதல் 17 வசனங்கள் முடிய. யாவருக்கும் துன்பம் உண்டு. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 12வது வசனம். பொதுவாக பழைய ஏற்பாட்டில் வாக்குத்தத்த வசனங்கள் அதிகம். புதிய ஏற்பாட்டில் நம் ஆன்மீக வாழ்க்கைக்கு அவசியமான புத்திமதிகள் அதிகம். நாம் இரண்டையும் படிக்கிறோம். ஆனால் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து பெருக பண்ணுவேன், இரட்டிப்பான நன்மையை தருவேன் போன்ற நல்ல ஆசிர்வாத வசனங்களை மனப்பாடம் பண்ணி வைத்துக்கொண்டு அதையே சொல்லி ஜெபித்து நன்மை வரும் என்று எதிர்பார்க்கிறார்கள். தேவன் ஓரளவுக்கு நன்மையை கொடுக்கிறார். ஆனால் இது முழுமையான கிறிஸ்தவம் அல்ல. வாழ்க்கை என்பது அறுசுவையும் நிரம்பியது. கசப்பு, துவர்ப்பு போன்ற நாம் விரும்பாத சில சுவைகளையும் தேவன் நாம் சுவைக்கும்படி செய்கிறார். இங்கே பவுல் என்ற மூத்த பக்தன் அடுத்த தலைமுறையான தீமோத்தேயுவுக்கு ஒரு புத்திமதி சொல்கிறார். பவுல் தன் வாழ்க்கையை திறந்து காட்டி தன்னிடம் உள்ள விசுவாசம், சாந்தம், அன்பு ஆகியவற்றை வெளிப்படுத்தி தனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் கூட சொல்கிறார். அதன் பின் தன் மகன் போன்ற தீமோத்தேயுவின் அத்தகைய பாடுகளை அனுபவிக்கவும் மேற்கொள்ளவும் தக்கதாய் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று சொல்லி தீமோத்தேயுவை வாழ்க்கை போருக்கு ஆயத்தப்படுத்துகிறார். இதுதான் நிதர்சனமான உண்மை. தேவன் தன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார், சுகம் தருகிறார், ஞானம் தருகிறார், படிப்பை தருகிறார், நல்ல வேலை தருகிறார், சொத்து தருகிறார். என்றாலும் அவர் அத்தனையும் தரும் அதே வேளையில் சாத்தான் சோதனையும் வேதனையும் தருகிறான். தேவன் அதை அனுமதிக்கிறார். வாழ்க்கை என்பது ஒரு கரடுமுரடான பாதைதான். அதில் மேடு, பள்ளம், குழி, முள் என்று பல வகையான இடர்பாடுகள் இருக்கலாம். அப்படிப்பட்ட வேளைகளில் ஆண்டவரின் கரங்களை இறுக பற்றி கொள்ள வேண்டும். முள் குத்தாதபடி முன்ஜாக்கிரதையாய் பாதரட்சைகளை அணிந்து கொள்ள வேண்டும். சக பயணிகளின் அன்பையும் உதவியையும் தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று உண்மையான வாழ்வியலுக்கு நம் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்த வேண்டும். வெறும் கானல் நீரை காட்டி அவர்கள் ஏமாந்து போகாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். தாவீது, தானியேல், மோசே, யோசேப்பு, பவுல், பேதுரு இவர்கள் எல்லோருடைய வாழ்விலும் இன்பங்களும் இருந்தன, இன்னல்களும் இருந்தன. இவர்கள் எல்லோருடைய வாழ்விலும் இன்பங்களும் இருந்தன, இன்னல்களும் இருந்தன. துன்பம் கண்டு துவண்டு போகாமல் மெய்யின்பம் நோக்கி ஞானமுடன் நடந்து செல்வோமே. துன்பம் கண்டு துவண்டு போகாமல் மெய்யின்பம் நோக்கி ஞானமுடன் நடந்து செல்வோமே. தாவீதை போல் நீதிமான்கள் கஸ்தி அடைந்தும் பக்தியிலே விஸ்தாரமாய் வேரூன்றி இஷ்டமுடன்
ஜெயம் பெற்றனர். தாவீதை போல் நீதிமான்கள் கஸ்தி அடைந்தும் பக்தியிலே விஸ்தாரமாய் வேரூன்றி இஷ்டமுடன் ஜெயம் பெற்றனர். விஸ்தாரமாய் வேரூன்றி இஷ்டமுடன் ஜெயம் பெற்றனர். ஜெபம். இறைவா, துன்பங்களைக் கண்டு துவளாமல் அவற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளும் ஞானத்தை தாரும். ஆமேன்.